வணக்கம். நம்ம எல்லாருக்குமே காளி அம்மனோட உருவம் தெரியும் இல்லையா? அந்த கரிய நிறம், ஆக்ரோஷமான கண்கள், கழுத்துல மண்டை ஓட்டு மாலை, அப்புறம் வெளியே நீட்டிட்டு இருக்கிற அந்த நாக்கு. இந்த தோற்றத்தை பார்த்தாலே பலருக்கும் ஒரு வித பயம் வரும். ஆனா உண்மையில அந்த பயத்துக்கு பின்னாடி ஒரு ரொம்ப ஆழமான ஞானம் மறைஞ்சிருக்கு. வாங்க, அந்த விழிப்பின் கதைய நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். இந்த கதையோட முக்கியமான கேள்வியே இதுதாங்க. காளி ஏன் நாக்க வெளியே நீட்டிட்டு இருக்காங்க? இது சும்மா கட்டுப்படுத்த முடியாத கோவத்தோட வெளிப்பாடா? இல்ல இதுக்குள்ள நாம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பெரிய அர்த்தம் ஒளிஞ்சிருக்கா? வாங்க, இந்த மர்மத்தை பத்தி நாம விரிவா பார்க்கலாம். இந்த வரிகள்ல சொல்ற மாதிரி தான் காளி அம்மனை பத்தி பொதுவா ஒரு கருத்து இருக்கு. ஆனா நாம பார்க்க போற கதையே வேற. அந்த பயத்துக்கு பின்னாடி இருக்கிற ஞானத்தை தான் நாம இன்னைக்கு தேடப் போறோம். சரி, நம்ம கதை எங்க ஆரம்பிக்குதுன்னா ஒரு பெரிய பிரபஞ்ச நெருக்கடியில தான். அசுரர்களோட தீய சக்தியால உலகமே இருண்டு போயிடுந்தது. தேவர்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. மொத்த பிரபஞ்சத்தோட சமநிலையே ஆட்டம் காண ஆரம்பிச்சது. அந்த அசுரர்கள்லயே ரொம்ப பயங்கரமானவன் ஒருத்தன் இருந்தான். அவன் பேரு ரக்த பீஜன். அவன் பேர்லயே அவனோட சக்தி இருக்கு. ரத்தம்னா இரத்தம், பீஜம்னா விதை. அவனுக்கு கிடைச்ச ஒரு வரம் அவனை யாராலையும் ஜெயிக்க முடியாத ஒரு ஆளா மாத்திடுச்சு. தேவர்கள் எப்போல்லாம் அவனை தாக்குறாங்களோ அப்போல்லாம் நிலைமை இன்னும் மோசமாயிட்டே போச்சு. ஏன்னா அவனோட உடம்புல இருந்து ஒரே ஒரு சொட்டு ரத்தம் தரையில பட்டா போதும், அதுவே போரோட போக்கே மாத்திடும். ஆமாங்க, கீழே விழுற ஒவ்வொரு ரத்தத் துளியும் அவன மாதிரியே இன்னொரு சக்தி வாய்ந்த ரத்த பீஜனை உருவாக்கிடுச்சு. யோசிச்சு பாருங்க, ஒரு அசுரன் ஆயிரக்கணக்கான அசுரனா மாறிட்டே இருந்தான். துர்க்கையம்மன் தாக்குனா கூட அது அசுரர்களோட எண்ணிக்கையை அதிகப்படுத்துறதுக்கு தான் உதவியா இருந்துச்சு. இப்படி போயிட்டே இருந்தா இந்த போருக்கு முடிவே இல்லைன்னு துர்க்கை அம்மாவுக்கு புரிஞ்சிடுச்சு. இதுக்கு ஒரு சாதாரண சக்தி பத்தாது, எல்லா கட்டுப்பாடுகளையும் தாண்டின தன்னோட ஆதிசக்திய, அந்த மூலசக்திய வெளியே கொண்டு வரணும்னு முடிவு பண்ணாங்க. அப்போதான் துர்க்கையோட நெத்தியிலிருந்து கருகருன்னு ஒரு நிறத்துல நெருப்பு மாதிரி கண்ணோட ஒரு பயங்கரமான உருவம் வெளிவந்தது. அவங்க தான் காளி. இந்த பிரபஞ்சத்தோட தூய்மையான, யாராலும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு சக்தியோட வடிவம். அவங்களோட கர்ஜலை இந்த உலகத்தையும் நடுங்க வச்சது. காளி ரக்த பீஜனோட சண்டை போடும்போது ஒரு பிரமாதமான டெக்னிக்கை யூஸ் பண்ணாங்க. அவனை வெட்டும்போது வழியிற ரத்தம் கீழே விழுந்து புது அசுரர்கள் உருவாகிறதுக்கு முன்னாடியே அந்த ஒவ்வொரு சொட்டையும் தன்னோட நாக்கால குடிச்சிட்டாங்க. அவங்க இப்படி செஞ்சதால ஒரு சொட்டு ரத்தம் கூட கீழே சிந்தல. ரக்த பீஜனோட வம்சமே அழிஞ்சு போச்சு. போர்க்களம் ஏக்தம் அமைதியாயிடுச்சு. காளி ஜெயிச்சிட்டாங்க. ஆனா கதை இங்க முடியல. சொல்லப்போனா ஒரு பெரிய பிரச்சனை இப்பதான் ஆரம்பிச்சது. ஜெயிச்ச சந்தோஷத்துல கூட காளியோட கோபம் அடங்கவே இல்ல. அந்த வெற்றி வெறி இப்போ இந்த பிரபஞ்சத்தையே அழிக்கிற ஒரு பயங்கரமான நடனமா மாறிடுச்சு. இப்போ இந்த சீனை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. உலகத்தை காப்பாத்த வந்த அதே சக்தி இப்போ உலகத்தையே அழிக்க ஆரம்பிச்சிடுச்சு. காளி தன்னோட கால்ல பட்டதையெல்லாம் நசுக்கிட்டு பிரபஞ்சம் முழுக்க ஒரு ஆட்டம் போட்டாங்க. தேவர்கள் எல்லாம் பயந்து நடுங்கிட்டாங்க. இந்த கட்டுப்பாடே இல்லாத சக்தியை எப்படி நிறுத்துறது? இந்த பெரிய அழிவை தடுக்க ஒரே ஒருத்தர் மட்டும் முன்னாடி வந்தாரு. ஆனா இது ஒரு சண்டைக்காக இல்ல, ஒரு முக்கியமான விஷயத்தை உணர்த்துறதுக்காக. எல்லாத்துக்கும் ஆதாரமான உணர்வு நிலையா இருக்கிற சிவன் காளி கூட சண்டை போடல. அவருக்கு தெரியும் சக்தியால அடக்க முடியாதுன்னு. அதனால யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த செஞ்சாரு. காளி போற வழியில அமைதியா படுத்துக்கிட்டாரு. தன்னையே மறந்து ஆக்ரோஷமா ஆடிட்டு இருந்த காளி கீழே யார் இருக்காங்கன்னே கவனிக்கல. அவங்களோட பாதம் சிவனோட மார்புல பட்டது. அந்த ஒரு டச்சு, அந்த ஒரு ஸ்பரிசம் எல்லாத்தையும் மாத்திடுச்சே. தன்னோட கணவர் இந்த பிரபஞ்சத்தோட உணர்வு நிலையான சிவன் மேல நாம கால் வச்சிட்டோமேன்னு உணர்ந்த அந்த ஒரு செகண்ட்ல அவங்களோட கோபம் வெறியெல்லாம் காணாம போச்சு. சக்தி உணர்வு நிலையை தொட்டுடுச்சு. அந்த அதிர்ச்சியில வெக்கத்துல ஒரு பணிவோட ஐயோ நான் என்னையே மறந்துட்டேனே அப்படின்னு சொல்ற மாதிரி தன்னோட நாக்க விரிய நீட்டினாங்க. இந்த பவர்ஃபுல்லான புராண சம்பவத்துக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான தத்துவத்தை பத்தி இப்போ நாம கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். இது வெறும் கதை மட்டும் இல்லைங்க, இந்த பிரபஞ்சமே எப்படி இயங்குதுங்கிறதுக்கான ஒரு பெரிய விளக்கம். இங்க பாருங்க, காளிங்கிறது பிரபஞ்சத்தோட இயக்கம், அதாவது சக்தி. சிவனுங்கிறது அந்த இயக்கத்தை கவனிக்கிற அசையாத சைதன்யம், அதாவது உணர்வு நிலை. சிம்பிளா சொல்லணும்னா பவர் இல்லாம கான்ஷியஸ்னஸ்க்கு வேலை இல்ல, கான்ஷியஸ்னஸ் இல்லாம பவர் கண்ணு தெரியாத மாதிரி கண்டபடி போகும். இது ரெண்டும் சேரும்போது தான் இந்த பிரபஞ்சமே முழுமையடையுது. அப்போ காளியோட நாக்கு கோபத்தோட அடையாளம் கிடையாது. அது என்னன்னா, கட்டுப்பாடே இல்லாம போன சக்தி தன்னோட ஆதாரமான உணர்வு நிலையை திரும்பவும் கண்டுபிடிச்ச அந்த தருணத்தோட சின்னம். அது ஒரு பணிவோட, ஒரு சுய விழிப்போட அழகான வெளிப்பாடு. சரி, இந்த தெய்வீக கதை நமக்கும் ஒரு விஷயத்த சொல்லுது. அதாவது நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளயும் இருக்கிற ஒரு ஆழமான உண்மையை பத்தி தான் இது பேசுது.
இந்த கதையோட மொத்த சாரத்தையும் நாம ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். நம்மகிட்ட இருக்கிற சக்தி விழிப்புணர்வு இல்லாம செயல்பட்டா அது அழிவுல தான் முடியும். ஆனா அதே சக்திய விழிப்புணர்வு வழிநடத்துச்சுன்னா அது ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயமா மாறும். யோசிச்சு பாருங்களேன், நம்ம கோபம் கண்ட்ரோல் இல்லாம போனா உறவுகளை உடைச்சிரும். ஆனா அதே கோபத்தோட சக்திய விழிப்புணர்வோட ஒரு நல்ல மாற்றத்துக்காக நாம யூஸ் பண்ணா அதுவே அநீதிக்கு எதிரான ஒரு போராட்டமா மாறும் இல்லையா? காளி நமக்கு என்ன ஞாபகப்படுத்துறாங்கன்னா, நம்மளோட கோபம், வேகம் மாதிரி எல்லா தீவிரமான உணர்ச்சிகளையும் நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வோட பார்த்தா அதையே ஒரு ஞானமா, ஒரு கிரியேட்டிவ் பவரா மாத்த முடியுங்கிறது தான். சோ அடுத்த தடவை நீங்க காளியம்மனோட இந்த உருவத்தை பார்க்கும்போது ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க பார்க்கறது ஒரு கோபமான முகத்தை இல்ல, நீங்க பார்க்கறது உணர்தலின் முகத்தை. பிரபஞ்ச சக்தி தன்னோட உணர்வு நிலையை திரும்பவும் உணர்ந்து பணிவோட நின்ன அந்த அற்புதமான ஒரு தருணத்தை தான் நீங்க பார்க்கறீங்க.